என்னோட நண்பர் ஒருத்தர் வர்மக்கலை கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு போனார். வர்மக்கலையை முறையாக தெரிஞ்சவங்க சாதாரணமாக கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று தற்காப்புக்கானது, இன்னொன்று வைத்தியத்துக்கானது. தற்காப்புக்கு வரும்போது தட்டு வர்மம், தொடு வர்மம், தலைமை வர்மம்னு வரும். குடவரி வர்மம்ன்றது வைத்திய முறை. அதில் நிறைய சத்திய பிரமாணம் வாங்கிட்டு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பெண்கள்கிட்ட வர்மத்தை பிரயோகிக்கக்கூடாது, குழந்தைகள்கிட்ட பிரயோகிக்கக்கூடாது, இப்படி பல சத்தியங்கள் வாங்குவாங்க. முறையான வர்மம் தெரிந்த வர்மானி ஆசான்கள் அவ்வளவு சாதாரணமாக ஒரு நபரை எடை போட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த கலை அருகி வந்ததற்கு சமூகமும் ஒரு காரணம். ஏன்னா இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல விளையாட்டாக பரிசோதனை பண்ணிடக்கூடாது. விலங்குகளுக்கும் வர்மம் உண்டு. மாட்டை எந்த இடத்துல அடித்தா அப்படியே உட்காந்துரும். ஒரு பாம்பை சின்ன விளக்கமாத்து குச்சியால் குத்தி கொண்டுருவாங்க. அந்த அளவுக்கு விலங்கு வர்மமும் உண்டு. பறவைகள் மேலெல்லாம் வர்மத்தை பயன்படுத்துவாங்க. சாதாரண கோழியை ஒரு இடத்துல தட்டினாங்கன்னா அது பொத்துன்னு விழுந்துடும். அதனால் அது யாருக்கும் சொல்லித்தரதில்லை. நம்ம நண்பர் கற்றுக்க ஆசை. அப்போ வர்மத்திலேயே இன்னொரு வர்மம் இருக்குது. பொதுவாக உடலை குணப்படுத்துவதற்கோ உடலை தாக்குவதற்கோ தொடணும், தொட்டு அடிக்கணும், இப்படியாவது அடிக்கணும். தட்டு வர்மம்லாம் இப்படியாவது அடிக்கணும். படுவர்மம்னு ஒன்றெல்லாம் உண்டு. இது நோக்கு வர்மம்னு பேர். ஓரளவுக்கு அதை மெஸ்மரிசத்தோடு ஒப்பிடலாமோ நம்ம தெரில. ஆனால் கண்களாலேயே ஏதோ செஞ்சுருவாங்களாம். அதுக்கு நோக்கு வர்மம் அப்படின்னு பேர். அவர் அதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த வர்மானி ஆசானுக்கு இவருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆனால் அது அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார், இந்த நோக்கு வர்மம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீ 2 பயிற்சி பண்ணிட்டு வரணுன்னாரு. என்ன அப்படின்னா, ஒன்று கண்ணாடி முன்னாடி நின்றுக்கணும். நின்றுட்டு அந்த பிம்பம் தெரியும்ல, அந்தந்த கண்ணை வச்சு அந்தந்த கண்ணை பார்க்கணுன்னாரு. நம்ம மொத்தமல்ல பார்ப்போம், அப்படி இல்லாமல் அந்த கண்ணை வச்சு அந்த கண்ணு, இந்த கண்ணை வச்சு இந்த கண்ணை பார்க்கணும் அப்படின்னாரு. இது முதல் பயிற்சி. 2வது பயிற்சி, கூட்டத்தில் இருக்கணும், கையெடுத்து காதை பற்றக்கூடாது, ஆனால் சத்தம் காதுக்குள்ளே வரக்கூடாதுன்னாரு. இந்த 2 பயிற்சிக்கும் இவர் பயிற்சியே இவ்வளோ கஷ்டம்னா இனிமேல் உள்ளே போய் என்ன செய்யன்னு கேட்டார். அவர் சொன்னார், அப்படி படிப்படியாக 7 மணி சூரியனில் ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் சூரியனை பார்த்துக்கிட்டே வரணும்லாம் சொன்னார். இது வேலைக்கு ஆகாது அப்படின்னா அவர் அந்த இதையே கற்றுக்கல. இப்போ இந்த மாதிரி ஒன்று உண்டு. இப்போ முன்னாடி குருகுலத்தில் கூட ஒன்று சொல்லுவாங்க, யாருக்காவது தண்டனைன்னா தலையில் தண்ணி அரிசியெல்லாம் போட்டு வெயிலாக உள்ள இடத்துல நிற்க வச்சுருவாங்களாம். அடுப்பேற்றாமல் சூரிய ஒளியிலேயே சோறு பொங்கணுமா. இந்த மாதிரிலாம் வினோதமான நிறைவேற்ற முடியாத விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. இங்கே அப்படி ஒரு வழக்கு வருது. அதாவது ஒரு நபரை ஜாமீனில் விடுவிக்கணும் அப்படின்னா நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை விதித்தால் என்ன செய்வது? அதுவும் நீதிமன்றமே நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை ஜாமீனில் விடுவிப்பதற்கு விதித்தால் என்ன செய்வது அப்படின்னு ஒரு அரிதான வழக்கு. இந்த வழக்கை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். நிபந்தனை கொடுத்துனா அவன் திரும்ப திரும்ப தண்டனை தப்பு தான் செய்கிறான். மற்ற நாட்டிலெலாம் எந்த ஒரு நிபந்தனையுமே கிடையாது. இந்தியாவில் தான் நிபந்தனைன்னு சொல்லி அரசியல்வாதியும் சரி, சாதாரண பெரிய பெரிய குற்றங்கள் செய்கிறவனும் சரி தப்பு செஞ்சு தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் பழனின்னு ஒரு நபர், அவர் மேலே ஒரு குற்ற வழக்கு. அந்த குற்ற வழக்கில் அவரை கைது செய்கிறாங்க. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவரை கைது செய்து நீதிமன்ற காவலில் வச்சுருக்காங்க. அவர் தன்னை பெயிலில் விடுவிக்கணும்னு சொல்லி நடுவர் நீதிமன்றம் முன்பு ஒரு பெயில் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. ஒரு பிணை மனு ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அதை விசாரித்த நடுவர் நீதிமன்றம் பல கண்டிஷன்ஸை அவருக்கு விதித்தாங்க. அதாவது அவர் 3 லட்சம் ரூபாய் அந்த நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யணும், முதல் கண்டிஷன். 2வது, அதே 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிணை பத்திரம் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு பெயில் பாண்ட் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணணும். அதே 3 lakhsக்கு 2 ஷூரிட்டிஸும் காமிக்கணும், பிணையதாரர்களே 2 பேரையும் காமிக்கணும். மேலும் வேறு என்ன கண்டிஷன்ஸ்னால், 15 நாளைக்கு டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் முதல் வேலை நாள் அன்று காலையில் 10 மணிக்கு நீதிமன்றம் முன்பு ஆஜராகணும். அதாவது அந்த குற்ற வழக்கில் அவருக்கு சம்மன் வர்ற வரைக்கும் அவர் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இந்த பழனிங்கிறவர் ஜெயிலில் தான் இருக்காரு. ஜெயிலில் இருக்கிற நபர் 3 லட்சம் ரூபாய் ஏற்பாடு செய்ய இயலாத காரியம் ஒன்று. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, உயர் நீதிமன்றத்தை நாடினார். உயர் நீதிமன்றத்தில்
இந்த வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர் திரு P.N. பிரகாஷ் அவர்கள் எல்லா விஷயத்தையும் கருத்தில் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க மெயினாக என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த பழனி வந்து ஒரு சீட்டு பரிவர்த்தனை வழக்கில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இப்போ ஜெயிலில் இருக்கார். ஒரு 3 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து அவரால் இப்போ அவர் இம்மொபிலைசேஷன் கண்டிஷனில் இருக்கார், அவர் ஜெயிலில் இருக்கார், அவரால் போய் ஏற்பாடு செய்ய முடியாது. ஸோ அவருக்கு பெயில் கிராண்ட் ஆகிருந்தும் அவர் ஜெயிலே தான் இருக்கார். ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த 3 லட்ச ரூபாங்கிற கண்டிஷன் வந்து அவரால் நிறைவேற்ற முடியாத ஒரு கண்டிஷனாக இருக்குது, ஒரு நிபந்தனையாக இருக்குது. ஸோ அதனால் மாண்புமிகு நீதியரசர் என்ன கன்சிடர் பண்ணாங்கன்னா, இந்த சூழ்நிலையில் வந்து இந்த கண்டிஷனை வந்து ரத்து செய்கிறதுக்கு இது ஒரு உகந்த வழக்காக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் அவரோட சூழ்நிலையை கருத்தில் எடுத்துக்கிட்டு இந்த 3 லட்ச ரூபாய் நிபந்தனையை மட்டும் ரத்து செய்துவிட்டு மீதி இருக்கிற நிபந்தனையில் எந்த மாறுதலும் கிடையாது, அதெல்லாம் அவங்க ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர் திரு P.N. பிரகாஷ் அவர்கள் உத்தரவிட்டார்கள்.